எனக்கு புரியாத பெரிய கேள்வி இது. உலகத்தில் எவ்வளோ மனுஷங்க வாழ்கிறாங்க, எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன் உங்களுக்கு இல்லையா பிரச்சனை? இல்லை எனக்கு இல்லையா பிரச்சனை? அடுத்த நிமிஷம் என்னடா செய்ய போகிறோன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையோட தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளை சமாளித்து நம்மளால் வாழ முடியுது. ஆனால் ஒன்றுமே இல்லாத இது ஒரு பிரச்சனையான்னு யோசிக்கவே முடியாத ஒரு சின்ன பிரச்சனைக்காக உயிரை விட்டுடுறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது இப்போ ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே திரும்பினாலும் சூசைட். அவ்வளோ ஈஸியாக போச்சு அந்த உயிரோட மதிப்பு. எவ்வளோ பேர் ஊனமாக பிறந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, நமக்கு தான் அவங்க டஃப் கொடுக்குறாங்க. என் குறையெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான் என் வாழ்க்கைக்கு ராஜா, என் வாழ்க்கையில் நான் ராணி, நான் சூப்பராக வாழ்வேன், ஏமனும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன ஊனம் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடி வாழ்கிறாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாத, உடல் ரீதியாக இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்க மனுஷன் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் கிடைக்கல, தப்பான முடிவுகளில் கொண்டு போய் அவன் வாழ்க்கையை அழிச்சிடுறான். கடவுள் உங்களுக்காக ஒரு உயிரை கொடுத்து, உங்களுக்குன்னு ஒரு 4 உறவை கொடுத்து, உங்கள் மேலே அன்பு செத்த ஒரு ஜீவன் கூடவா இல்லாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஜீவனை பற்றி யோசிக்க உங்களுக்கு துப்பு இல்லை? சாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 செகண்ட் போகும். ஆனால் உயிரோடு வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை எடுத்து போராடி வாழ்ந்துருப்பீங்க. சாகிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அனுபவித்த பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு யோசிக்க ஒரு செகண்ட் உங்களுக்கு ஆயிருக்காதில்ல? கேவலமான அந்த முடிவை இனிமேல் தயவு செஞ்சு யாருமே எடுக்காதீங்க. சூசைடுங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. அது ஒரு கோலத்தனத்தோட உச்சக்கட்டம். தயவு செஞ்சு நீங்கள் முட்டாளாக இருந்த பிரச்சனை இல்லை, ஆனால் கோலையாக செத்து போயிட்டவங்கன்னு பேர் வாங்கிட்டு கேவலமாக சாவாதீங்க. என்ன பிரச்சனைனாலும் எதிர்த்து தைரியமாக போராடி வாழுங்க. அப்போ உங்களை ஹீரோன்னு சொல்லுவாங்க. கோலையாக செத்திங்கன்னா 1 வாரம் பேசுவான், ஐயோ அந்த பொண்ணு நல்லா வாழ வேண்டிய பொண்ணு, ஐயோ அந்த பையன் சூப்பராக வாழ வேண்டிய பையனு. ஆனால் 1 வாரத்துக்கு அப்புறம் உங்கள் பேரை கேட்டால் கூட எவனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்காக முட்டாள்தனமாக இந்த கோல முடிவு எடுப்பீங்களா? சூசைட் பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. வாழ்கிற வாழ்க்கையை விட சாப்பிட்ற அந்த நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப கோடியில் ஒரு விஷயமா தோணுதுன்னா நீங்கள் உண்மையிலேயே வாழ தகுதி இல்லாதவங்க தான். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு யோசிக்கிறவன் தான் உண்மையான ஹீரோ. நீங்கள் ஹீரோவா ஜீரோவான்னு நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கணும். எவ்வளோ பிரச்சனையை சமாளித்து வந்துட்டீங்க. இது ஒரு பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம், எதிர்த்து போராடுங்க. எவ்வளோ தான் நம்ம பிரச்சனையாக இருந்தாலும் நான் இருக்கேங்கிற தைரியத்தோட சந்தோஷமாக போராடுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் உங்களால் மாற்ற முடியும். ஹாப்பியாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள்.